ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ். டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்காக புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட்னா, அக்டோபர் 16 அதாவது நேற்று சட்டப்பேரவையில் ஒரு மசோதா ஒன்று தாக்கல் பண்ணியிருக்காங்க. என்ன மசோதான்னு பார்த்தீங்கன்னா, பல்கலைக்கழகங்களில் ஆசிரியர் அல்லாத மற்ற பணியிடங்கள் இருக்கும் இல்லையா, அந்த பணியிடங்களை நம்ம இனிமேல் டிஎன்பிஎஸ்சி மூலமாக நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த மசோதாவை மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள் தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகத்தில் மொத்தம் 22 மாநில பல்கலைக்கழகங்கள் இருக்குது. இதில் ஆசிரியர் அல்லாத பிற பணியிடங்கள் இருக்கு இல்லையா, அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்ம சிறந்த மற்றும் சீரான தேர்ந்தெடுப்பு முறை ரொம்ப முக்கியம். இதற்கான ஆள் சேர்ப்பு முறை எப்படி இருக்கணும்னா, திறமையானவங்களாக அவங்க இருக்கணும். அதே மாதிரி வெளிப்படையான ஆள் சேர்ப்பு முறையாக இருக்கணும் அப்படின்னு உறுதி செய்யணும். அதே நேரத்தில் இந்த ஆள் சேர்ப்பு பணி சிக்கலான ஒரு பணியாக இருக்கக்கூடாது. இதில் நம்ம மாநில பல்கலைக்கழகங்களை விடுவித்திடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திடம் ஒப்படைப்பதன் மூலம் மாநிலத்தின் கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளில் உள்ள இளைஞர்கள் அந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வழிவகை ஏற்படும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த மசோதா அறிமுகப்படுத்துவதன் மூலமாக நம்ம டிஎன்பிஎஸ்சியோட காலி பணியிடங்கள் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2025 பொறுத்த மட்டும் குரூப் 4ல் கம்மியான வேகன்சி இருந்தது. அதே மாதிரி இப்போ எழுதின குரூப் 2A எக்ஸாம்லேயும் மிக மிக குறைவான வேகன்சியாக இருந்தது. இந்த மாதிரி சமயத்தில் இப்படி ஒரு அறிவிப்பு வந்தது நம்ம டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்கு எப்படி பார்த்தாலும் அது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.